ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு முட்டை குழம்பு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆனியன் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக கிரைண்ட் ஆகிடும். மிக்சியில் ஒரு 2 செகண்ட்ஸ் பல்ஸ் மோடில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையுமே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அடுப்பில் வானல் வச்சுட்டு வானல் ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துட்டு நல்லா அதை ஆயில் கூட ஃப்ரை ஆக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ண பிறகு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அதன் பிறகு சிக்கன் மசாலா தூளுமே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு 2 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா தூளுமே ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டுமே அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திக்னஸ்க்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ, நான் 1 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ்க்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டையை ஆட் பண்ண பிறகு ஃப்ரெண்ட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டை இன்னும் இன்டியூஸ் பண்ணி குடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.